இல்லை இப்போ நான் பண்ணு. இதில் வந்து ஒரு 125 குரான் வார்த்தைகள் இருக்கு. நான் காணிக்கிறேன். 125 குரானுடைய வார்த்தைகள். இது வந்து மொத்தம் 78,000 வார்த்தைகள் குரானில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 78,000 கிட்ட. இதில் வந்து 40,000, அதில் பாதி 50% வரக்கூடிய வார்த்தைகள் 125 வார்த்தைகள். இப்போ இந்த 125 வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 அந்த மாதிரி படிப்போம். இப்போ இந்த 125 வார்த்தைகளை நம்ம படித்தாலே குரானில் வந்து பாதி 40,000 வார்த்தைகளை தெரிஞ்ச மாதிரி. இப்போ குரானை எடுத்து நம்ம வாசிச்சோன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஆமாம். இருக்குதா? குரான்ல வந்து 40,000 முறை திரும்ப வரக்கூடிய 125 முக்கியமான சொல். சரிங்களா? மொத்தம் 78,000, அதில் 50%. இதை மேலே போட்டிருக்காங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. குரானை தாம் கற்று யார் பிறர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களே உங்கள் சிறந்தவர் அப்படிங்கிற புகாரியுடைய ஒரு செய்தி. இது எல்லாமே வந்து அந்த 125 பெயர்கள் வரும். எல்லாம் 125 வருது. நம்ம தனித்தனியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதல் பேர் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம அல்லாஹ் பற்றி படிப்போம். அப்போ அதில் அல்லாங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முதல் பேர். சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அல்லாஹ் அப்படிங்கிறது. இதில் வந்து வெர்பு, அதாவது நவுன் வெர்புலாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பெயர் சொல், வினைச்சொல். அதில் வந்து பெயர் சொல் அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். சரிங்களா? இது முதலாவது அல்லாஹ். அது உதாரணம் போட்டிருக்காங்க குரானில் வரக்கூடிய அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ பில்லாஹில அல்லாஹ் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? அது வந்து முதல் வார்த்தை அல்லாஹ் அப்படிங்கிறது. இது வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து வல்லாஹின்னு வரும், ஃபல்லாஹி, லில்லாஹி, வலில்லாஹி, ஃபலில்லாஹி, இப்படி எல்லாம் வர்றது எல்லாமே இதுதான் அல்லாஹுடைய அந்த பெயரை கொண்டு தான். இரண்டாவது பெயர் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் அஷைத்தான். ஷைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன? ஷைத்தான்னா என்ன சொல்லுங்க? ஷைத்தான்னா இப்லீஸ். இப்லீஸ் வந்து ஒரு பெயர். ஷைத்தான்ல ஒருத்தன் இப்லீஸ். அவன் தான் எல்லாருடைய தலைவன். அதுக்கு கீழே வர்றதெல்லாம் இதில் வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுவும் என்னதான்? ஷைத்தான் அப்படிங்கிறதும் பெயர் சொல்லு தான். 88 முறை வரும். அல்லாஹ் வந்து 2509. இது வந்து லிஷைத்தானி வஷைத்தானி லிஷயாத்தீன. ஷயாத்தீன அப்படிங்கிறது வந்து பன்மை. சரிங்களா? அப்போ இதை மாதிரி வரும் லிஷயாத்தீன. அடுத்ததா மூணாவது வந்து ஹுவ. ஹுவ நமக்கு தெரியுமா? ஹுவனா என்ன? அவன். சரிங்களா? ஹுவ அவன். இது வந்து பெயர் சொல் தான். இது பாருங்க, குல் ஹுவ. குல் ஹுவ அல்லாஹு அஹத். குல்னா என்னன்னா சொல்லுங்க, சொல்வீராக. ஹுவ அவன். அவன். இப்போ வந்து குல் அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறதும் சொல்லல். ஆனால் ஒரு இலக்கணத்துல வராது. அதனால குல் ஹுவ அவன், அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹ் அவன் ஒருவனே அப்படிங்கிறது ஹுவ. சரிங்களா? இப்போ இங்கெல்லாம் நீங்கள் இதுதான். அப்போ அல்லாஹ் ஷைத்தான் நீங்கள் மனனம் பண்ணிடலாம். ஆனால் ஹுவ சில நேரங்கள்லாம் மறந்துடும். இப்போ இந்த ஹுவ அப்படிங்கிறத வந்து ஒரு திரும்ப 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 ஒரு படிக்கணும். அப்போ ஹுவ அப்படிங்கிறது வந்து என்ன? அவன். சரிங்களா? இதில் பாருங்க, வஹுவ, வஹுவ அப்படிங்கிறதும் வரும். ஃபஹுவ, லஹுவ இப்படிங்கிறது மாதிரியும் வரும். ஆனால் ஹுவ தான். இது ஒரு லஹுவங்கிற பார்க்கும்போது அது தனி வார்த்தை, ஃபஹுவங்கிறத பார்க்கும்போது தனி வார்த்தைன்னு நினச்சிடக்கூடாது. ஹுவ தான். ஹும். நாலாவது ஹும் அப்படிங்கிற வார்த்தை. ஹும்னா என்ன? அவர்கள், பன்மை. ஹும், ஹுவனா அவன், ஹும்னா அவர்கள். அவர்கள் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறது பக்கத்தில். இப்போ ஹும் எங்க வருது அப்படின்னு சொன்னா, உலாய்கா அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்கள் அதுல நிரந்தரமானவர்கள், ஹாலிதூன் நிரந்தரமானவர்கள். அப்போ ஹுவ மாதிரி ஹும். ஹுவனா அவன், ஹும்னா அவர்கள். சரிங்களா? இது வந்து எப்படிலாம் வரும் பாருங்க. வஹும் வரும், ஃபஹும், அஹும், அஃபஹும், லஹும் இப்படிங்கிற மாதிரி வரும். இது ஹும். ஹும்னா அவர்கள். அஞ்சாவதா அந்த. அந்த நம்ம வந்து நம்ம சவுதியில வந்து இன்தன்னு சொல்லுவோம். இன்த அப்படிங்கிறது அரபு இல்லை, பேச்சு. இது அந்தங்கிறது தான் குரானுடைய அரபு. சரிங்களா? இதுல அந்த அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீ. நீ அந்த. லா இலாஹ இல்லா அந்த.
உன்னை தவிர, உன்னை அந்த உன்னை அப்படின்னு சொல்றது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் வந்து நீங்கள்னு போட்டிருக்காங்க, மரியாதைக்காக நீங்கள் அப்படிங்கிறது. ஆனா நீ அப்படின்னு சொல்றது தான். சரிங்களா? உன்னைன்னு சொல்லலாம். ஆறாவது அன. அனனா நான், நம்ம அங்க பயன்படுத்துறது தான் அனன்னு சொல்றது. இது பாருங்க, வலா அன ஆபிதும் மா அபத்தும். அப்போ அன அப்படிங்கிறது வந்து நான். நான் வந்து ஆபித். ஆபித்னா வணங்கக்கூடியவன். இபாதத்துன்னு சொல்லுவோம்ல, இபாதத்துனா நம்ம வணங்குறது, ஆபித்னா வணங்கக்கூடியவன். நான் வணங்கக்கூடியவன், மா அபத்தும் நீங்கள் வணங்குவற்றை வணங்க மாட்டேன், எவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படிங்கிற. மானா என்ன, நீங்க எதை அப்படின்னு கேட்கறது. அது இப்போ படிக்க வேணாம், நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அன. அப்போ நாம படிச்சது வந்து ஹுவ, ஹும், அந்த, அன. சரிங்களா? இது அன்தும் நீங்கள். அதான் நான் சொன்னேன். இப்போ ஹுவனா அவன், ஹும்னா அவர்கள். அவர்கள் அவர்கள்னா தூரத்துல. சரிங்களா? அன்தனா நீ, அன்தும்னா நீங்கள். சரிங்களா? அப்ப அன்தும் பாருங்க, வல அன்தும் ஆபிதுன மா அபுத் நீங்கள், அன்தும் நீங்கள். எட்டாவது நஹ்னு. நஹ்னுனா நாங்கள். நஹ்னுனா நம்மளோட என்னையும் சேர்த்து அப்படி சொல்றது வந்து நஹ்னு. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லனா லஹாஃபிலூன். இதுல வந்து நஹ்னு அப்படிங்கிறது வந்து நாம், நாங்கன்னு சொல்றது வந்து என்னன்னா நஹ்னு. ஒன்பதாவது வந்து மண். நம்ம மின்னு சொல்லுவோம் பேச்சு இதுல, சவுதியில. மின் யாரு அப்படின்னு கேட்கறது. மண் தான் உண்மையானது. நம்ம இன்த சொன்னோமா அந்த தான் அது. மின் இல்ல, அது மண். மண்ணுன்னு சொன்னா யாரு. சரிங்களா? அப்ப இதுல பாருங்க, வமன் அத்லம மிம்மன் மிம்மம் மனா மசாஜிதில் இல்லா. இப்போ வந்து வமன் வருது, வானா வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றது வ. இன்னும் மண் யார், மண்ணா யார். நம்ம மின்னு சொல்ற மாதிரி மண், அவ்வளவுதான். ஹல், இது புதுசு. என்ன ஹல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செய்வார்களா கேட்கறது, கேள்வி. இதை போட்டிருக்குல்ல, இது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல, இது பார்க்கல்னு போட்டிருக்கு. பார்க்கலாம், பார்ட்டிக்கல் இல்லை, பார்க்கல்னா கேள்வி. நம்ம வினை சொல்லலாம் மாதிரி சொல்லுவோம், கேள்வியா கேட்கறதுக்கு. எஸ், அது மாதிரி டூ. இப்போ வந்து ஹல் அப்படின்னு சொன்னா குல் ஹல் எஸ்தவி, சமமானவர்களா. ஹல் ஹலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமே, அவர்கள் செய்வார்களா, ஹல் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்துறது. இல்லை என்ன போட்டிருக்காங்கன்னா என்பது என்ன அப்படிங்கிறது கேட்கறது. சரி, இப்போ என்ன பாருங்க, குல் ஹல் எஸ்தவில், அதாவது அவர்கள் சமமானவர்களா. குல் ஹல் எஸ்தவி, அவர்கள் சமமானவர்களா. இதுல வந்து ஹல் போடலைன்னா எஸ்தவி சமமானவர், சமமானவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹல் போட்டா சமமானவர்களா கேட்கிறது. சரிங்களா? இப்போ இந்த 10 தான். இதுல இது மட்டும் தான் நமக்கு புதுசா இருக்கும், வேற எல்லாமே பழசு தான். மண், மண்ணா என்ன, யார். நஹ்னு அன்தும் நீங்கள், அன நான், அந்த நீ. நீங்கள் இல்லை, நீ தான். மரியாதைக்குன்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்க. அந்தங்கிறது நீ தான், நீ. நீங்கள், நீங்கள்ன்றது தமிழ்ல மரியாதைக்குன்னு சொல்றது அப்படி. ஆனா அரபுல அந்த மரியாதை அப்படிலாம் இல்லை, இங்கிலீஷ்ல யூன்னு சொல்ற மாதிரி. ஹும் அவர்கள், ஹுவ அவன். சரி, ஓகே. இப்போ நான் இதை மட்டும் காணிச்சா சொல்லுவீங்களா? இது என்ன, ஹுவ அவன், ஹும் அவர்கள். ஓகே. அந்த நீ, அந்த நீ. அன்தும் தான் நீங்கள். சரிங்களா? ஆனா நான். இவன் கையை வச்சு காமிக்கிறது வேற பிரச்சனை. அன்தும், அன்தும் நீங்கள், நீங்கள். நஹ்னு நாங்கள், நான்னா அனாதான்.
நாங்கள். மண் 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 ஆ மண் மண் ரப்புக்க, ரப்பு யார்? சரி. ஹல் ஹலா, ஹலான்னு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கறது ஹலா. இது 10 போதும். நம்ம படிக்கும் போது நிறைய படிக்கணும் போல தோணும், ஆனால் மறந்துடும். 10 படித்தாலே போதும். என்ன சொல்றீங்க? பிடிஎஃப் வேணா அந்த 10 மட்டும் அனுப்பிதார் இன்ஷா அல்லாஹ். ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பிதார். என்ன பாய், இதை வச்சு ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம் போடலாம் தெரியுமா? அதுக்கு தான் அதான் குறிப்பிட்டு சொல்றது. சரிதான், குறிப்பிட்டு சொல்றது. கிதாப்னா புத்தகம், அல் கிதாப்னா இந்த புத்தகம், இந்த இந்த அந்த அல்மராய். இப்போ அதனால சொல்லுவாங்க சில பேர், அது தெரியல எனக்கு, ரஹ்மான் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ரஹ்மான் பேர் வைப்பாங்க. சில உலமாக்கள் வந்து ரஹ்மான் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரஹ்மான் பேர் வைக்கக்கூடாது, அப்துல் ரஹ்மான் வைக்கணும். அது கரெக்டு தான், சரியா? ரஹீம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ரஹீம்னு ஒருத்தரை கூப்பிடுவோம், ஆனால் அது வந்து அல்லாஹ் கூப்பிட்டதாக ஆகாது. அர் ரஹீம் அப்படின்னு சொன்னாதான் அல்லாஹ் குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்துல் ரஹீம் தான் வைக்கணும். சில பேர் வந்து அஹதுன்னு பேர் வைப்பாங்க பிள்ளைக்கு, இப்படி வைக்கக்கூடாது. ஒருவன் வைக்கக்கூடாது. ஒருவன்னா என்ன? அப்துல் அஹதுன்னு வைக்கணும், அந்த ஒருவனுடைய அடிமை அப்படிங்கிறத வைக்கணும். அல்லது பேர் வைப்பாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் வைப்பாங்க, ஆனால் பிள்ளைங்களை வந்து ரஹ்மான் ரஹ்மான்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடக்கூடாது தான், அப்துல் ரஹ்மான் கூப்பிடணும். அது வந்து கஷ்டம். அப்படி கஷ்டமாக இருந்தால் ஒரு சிங்கிள் பேரை வைக்கணும், சிங்கிள் பேர். அர் ரஹ்மான் வச்சாலும் தப்பு. அர் ரஹ்மான் வந்து அல்லாவுடைய பேர். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ். இப்படி அல்ங்கிறது ஒருத்தனை குறிக்கிறது, ஒரு விஷயத்தை. இந்த அல் கிதாப், இந்த புத்தகம், அல் கலம், இந்த பேனா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஹைர். ஆர்வம் வந்து கூடிடக்கூடாது பாய். இல்லை, உண்மையாவே ஆர்வம் வந்து கூடக்கூடாது தான். இவன் ரசூலுல்லாஹி வந்து ஒரு நாள் வந்து நடந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் வந்து பாறையில் நின்று தொழுத்துட்டு இருந்தார், சரிங்களா? அப்போ வந்து ரெண்டாவது அவர் ரசூலுல்லாஹி போயிட்டு திரும்பி வர்றாரு. அப்போ அவர் வந்து பாறையில் நின்று தொழுத்துட்டு இருக்கார். ஏன்னா ஆர்வம் கூடி ஜாஸ்தியாகி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த நிதானத்தை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க. நிதானத்தை வந்து எப்பவுமே கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்கலாம்னா ஆர்வத்தை கூட்டி விட்டுருலாம். மாஷா அல்லாஹ் என்ன மாதிரி தொழுறாருப்பா, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹிக்கு தெரியும் இது வந்து நாள் கணக்கில் போகாது, 3 நாள் 4 நாள் தொடரும், அதுக்கப்புறம் முடிஞ்சுது. பார்த்துருப்பீங்க, 3 சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நான் வந்து இது பண்ண போகிறேன், நான் வந்து மனைவியோட சேர மாட்டேன். இன்னொருத்தர் வந்து நான் தூங்க மாட்டேன், ஃபுல்லாக தொழுகை தான் ராத்திரி. இன்னொருத்தர் சொன்னார், நான் நோன்பு நோட்டுட்டே இருக்க போகிறேன். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, தனியாக கூப்பிட்டு திட்டல. அதுதான் அந்த சம்பவத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 பேரையும் தனியாக கூப்பிட்டு பேசலை. ரசூலுல்லாஹ் நேராக மிம்பரில் தான் ஏறினாங்க. மிம்பரில் ஏறி எல்லாரையும் அழைச்சாங்க. எல்லாரும் அழைச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள்லேயே அல்லாஹ் வந்து பயப்படக்கூடியவன் நான் தான். நானே அப்படி செய்யலை, நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், நான் வந்து சில நேரங்களில் தூங்குறேன், சில நேரங்களில் முடிச்சு தொழவும் செய்கிறேன், அதனால நிதானத்தை கடைபிடிங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால ஆர்வம் ஜாஸ்தியாருன்னு சொல்லி எதையும் பண்ணிடக்கூடாது. அது ஒரு இதில் போயிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆர்வக்கோளாறு. சரி, முடிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.